ஹாய் ஹலோ வெல்கம் டு அபிஸ்ரீ கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நான் எப்போ என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எவ்வளோ வருஷமா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற என்னோட பிஸ்னஸ் ஜேர்னியை முழு வீடியோவா பார்க்கலாம் வாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம என்னவா ஆகணும்னு ஒரு கனவு வச்சிருப்போம். எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாம கதை, கவிதை, கட்டுரை, நாவல், பொது விஷயங்கள்னு எல்லா விதமான புக்ஸும் படிப்பேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிக்கிற வரை என்னோட கனவு IAS எக்ஸாம்ஸ் எழுதி கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் கூட வாங்கி படித்தேன். நான் என்னோட வீட்டில் முதல் பொண்ணு. குடும்ப பொருளாதார சூழ்நிலைகளால என்னோட கலெக்டர் கனவை ஒதுக்கிட்டு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கலாம்னு நினைச்சு +1 அண்ட் +2ல கம்ப்யூட்டர் மேத்ஸ் குரூப்பும் காலேஜ் UGல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரும் எடுத்து படிச்சேன். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது என்னோட அப்பா மஞ்சள் காமால நோயினால திடீர்னு இறந்து போயிட்டாரு. எனக்கு அடுத்து இருக்கிற என்னோட 2 தங்கச்சிங்க. எங்க அம்மாவோட குடும்ப பாரம் குறைக்கணும், இதெல்லாம் காரணமா காட்டி என் அம்மாவும் சொந்தக்காரங்களும் எனக்கு உடனே வரன் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு பிறகு யாரா இருந்தாலும் ஃபேமிலி பாலிடிக்ஸ், மென்டல் ட்ராமா, பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். ஆனா என் லைஃப்ல அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. எனக்கு கல்யாணமாகி 2 வருஷத்துல குழந்தையோட போலீஸ் ஸ்டேஷன், விவாகரத்து கேட்டு கோர்ட் வர போயிட்டு வந்தாச்சு. இதனால மென்டல் பிரஷரும் பண விரயமும் நிம்மதியின்மையும் தான் கிடைக்குமே ஒழிய தீர்வெல்லாம் கிடைக்காது. நான் இந்த பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க என்னோட பொருளாதார தேவைகளை நிறைவேற்றிக்க டிசம்பர் 2012 ஒரு கன்சர்ன்ல ஆபீஸ் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். நான் UG படிச்சு முடிச்சதுமே ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமரா ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். இந்த படிப்பு பாதியிலே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஆனாலும் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல தான் என்னோட மொத்த ஒர்க்கும். அதுக்கப்புறம் பில்லிங், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஜுவல் டிசைனிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க், இப்படி நிறைய கன்சர்ன்ல நான் பண்ண எல்லா ஒர்க்குமே கம்ப்யூட்டர் ஓரியன்டட் ஒர்க்கா தான் இருந்தது. டிசம்பர் 2012 இருந்து மார்ச் 2020 வரைக்கும் நான் ஜாப் போயிட்டு இருந்தேன். கொரோனா பேண்டமிக் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ற முதல் நாள் வரைக்கும் நான் ஜாப் போனேன். அப்ப நான் 2வது குழந்தை 9 மந்த்ஸ் கன்சீவா இருந்தேன். என்னோட கோஸ்டாஃப்ஸ், என் கூட பழகின நிறைய பேர், உனக்கு பண பேராசை, அதான் வீட்டுல ரெஸ்ட் எடுக்காம இப்பவும் ஜாப் வர அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொன்னாங்க. ஆனா என் வீட்டுல இருக்கிற பொருளாதார சூழ்நிலை எனக்கு தானே தெரியும். அடுத்து கொரோனா லாக்டவுன்ஸ், அதோட எனக்கு பேபி டெலிவரி முடிஞ்சு இருந்த என்னோட மொத்த பண சேவிங்ஸும் இதுலயே செலவாகிடுச்சு. சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி ஜாப் போறதுன்னு நான் யோசிச்சப்போ ஆர்கானிக் காட்டன் நாப்கின்ஸ் பத்தி கேள்விப்பட்டு அதை பிசினஸா பண்ணலாம்னு இருந்த என்னோட கொஞ்ச நகைகளை பேங்க்ல லோன் வச்சு முதல்ல என்னோட பிசினஸ சின்ன லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஜனவரி 2022 தான் இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க, இப்படிதான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம கிட்ட இருக்கிறது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், அதனால என்னோட கஸ்டமர்ஸ் அதிகமானாங்க. ஹோல்சேல், ரீட்டைல்ல என்னோட பிசினஸ் விரிவாக ஆரம்பிச்சது. இன்னும் சில பிசினஸ் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டைப் பண்ணி குர்த்திஸ், சாரீஸ், பேங்கிள்ஸ், ஸ்டேஷனரி, ஜுவல்ஸ், இப்படி எல்லாமே நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதை ஆன்லைன் பிசினஸா மாத்தி நான் மார்க்கெட்டிங் பண்ணேன். ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் என்ன கிடைச்சது அப்படிங்கறத விட நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறது தான் முக்கியம். வெற்றி, தோல்வி, லாப நஷ்டம், இப்படி பேலன்ஸா தான் போயிட்டு இருந்தது 2 வருஷம் என்னோட பிசினஸ். நான் என்னோட பிசினஸ் எப்படி செஞ்சேங்கிறத விட பிசினஸ் என்ன வச்சு நல்லா செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். போன வருஷம் நவம்பர்ல எங்க வீட்டுல சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதோட விளைவுகள் பெருசாதான் இருந்தது. கொஞ்சம் ஸ்டாக்ஸ் அதுல எரிஞ்சு போச்சு. புகை ஸ்மெல் அடிச்சதுனால நிறைய நாப்கின் ஸ்டாக்ஸை நான் கீழே போட வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால நிறைய ஹோல்சேல் ஆர்டர் சொன்ன டைம்ல என்னால டெலிவரி பண்ண முடியல. மணி லாஸ், மைண்ட் பிரஷர், இதெல்லாம் நான் சரி பண்ணி வரதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். மறுபடியும் நான் என்னோட பிசினஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தேன். அதோட 300K ஃபாலோவர்ஸ் இருந்த என்னோட ஜோஷ் அக்கௌண்ட்டும், நான் பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. என்னடா ஒரே சோதனையா இருக்கே, நம்ம பிசினஸ் கூட நிறுத்திடலாமா அப்படின்னு கூட நான் யோசிச்சேன். தொடர்ந்து கஸ்டமர்ஸ் என்கொயரிஸ் இருந்ததால மறுபடியும் கொஞ்சம் பணம் மட்டும் முதலீடு பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வாங்கி வைக்கிற ஃபுல் ஸ்டாக்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தனியா ஒரு ரூம் வச்சிருந்தோம். அந்த ரூம்ல தான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இருந்த பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு அந்த ரூம் மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம். எப்பவுமே ஸ்டாக் எல்லாம் ரூம்ல மட்டும் வச்சிருப்பேன். தினமும் வர ரீட்டைல் ஆர்டர்ஸ் மட்டும் பேக்கிங்காக வீட்டு ஹால்ல பண்ணிட்டு இருந்தேன். ஹோல்சேல் ஆர்டர்ஸ் பேக்கிங்ல ரூம்ல பண்ணுவேன்.
ஏன்னா நிறைய பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஹோல்சேல் ஆர்டர்ஸ் பேக்கிங் மட்டும் ரூம்ல பண்ணுவேன். ஒரே டைம்ல எனக்கு நிறைய ஹோல்சேல் ஆர்டர்ஸ் வந்தது அப்படின்னா அந்த டைம் மட்டும் பேக்கிங்க்கு ஆள் போட்டு பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு ரூமை மட்டும் முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ரூமா செட் பண்ணி அங்கேயே ஹோல்சேல் ஆர்டர்ஸ் பேக்கிங், ரீட்டைல் ஆர்டர்ஸ் பேக்கிங், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், வீடியோஸ் எடுக்கிறது, எடிட்டிங், இப்படி எல்லாமே அந்த ரூம்லயே பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். அந்த நிகழ்வுக்கு அப்புறமா பிசினஸ் இப்போதான் மறுபடியும் எனக்கு ரைஸ் ஆகுது. இவ்வளோ காம்படிஷன்ஸ்க்கு நடுவில் இத்தனை சோதனைகளுக்கு அப்புறமும் நான் என்னோட பிசினஸை தொடர்ந்து நடத்துறதுக்கு என்ன நம்பியும் என்னோட ப்ராடக்ட்ஸோட தரத்தை நம்பியும் மறுபடியும் ஆர்டர் பண்ற கஸ்டமர்ஸ் தான் இதுக்கு காரணம். நம்ம பார்பி பொட்டிக்ல முதல் தடவை 2வது தடவை ஆர்டர் பண்ணும்போது மட்டும்தான் பே பண்ண யோசிப்பாங்க. ஆர்டர் டெலிவரி டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனா தொடர்ந்து நம்ம கிட்ட வாங்குற நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் இப்பெல்லாம் ஸ்டாக் வர வரைக்கும் பொருளோட குவாலிட்டிக்காக வெயிட் பண்ணி வாங்குறாங்க. இதைத்தான் நான் பிசினஸ்ல சம்பாதிச்ச ப்ராஃபிட்டா நினைக்கிறேன். குடும்பம், சொந்தம், நட்பு இப்படி எந்த ஆதரவும் இல்லாம நிறைய எதிர்ப்புகளோட ஒரு பிசினஸை தொடங்கி அதை விடாம ரன் பண்றேன் அப்படிங்கறத நான் வெற்றியா நினைக்கிறேன். நாம ஒரு வேலையை எந்த அளவு சந்தோஷமா செய்யறோமோ, எந்த அளவு பிடிச்சு செய்யறோமோ அதுதான் நமக்கான வேலை. இந்த டிசம்பர் 2025 நான் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர எல்லாருக்கும் மனப்பூர்வமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எல்லா சூழ்நிலைகள்ல பக்கபலமா இருக்கிற என்னோட 2 அன்பு செல்லங்கள் ஸ்ரீஜன், ஸ்ரீகாந்த் குட்டீஸ்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனி நம்ம அபிஷேக் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல்ல மறுபடியும் என்னோட vlog வீடியோஸ் தொடர்ந்து வரும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி அபிநயா. தேங்க்யூ டாடா.